எல்லாருக்கும் வணக்கம். லட்டு பர்த்டேக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நெறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. வயசான பாட்டியெல்லாம் கூட என் பேத்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்டின்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்களோட பிளெஸிங்ஸ் என் பசங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நாங்க புதுசா டிஃபன் கடைலாம் ஆரம்பிச்சுல்ல. என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, லட்டு பர்த்டேக்கு வந்து எப்பவுமே வந்து காலையில டிஃபன் நெறைய பேருக்கு குடுப்போம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கு ரெடி பண்ணோம். நம்ம இந்த மாதிரி எப்போ செஞ்சாலுமே வந்து வெளியில ஆர்டர் குடுக்கறதெல்லாம் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எங்க வீட்லயே வந்து நாங்க ரெடி பண்ணிடுவோம். எங்க வீட்லயுமே எல்லாருமே வந்துடுவாங்க. இப்ப கூட பாருங்க எங்க மாமியாரு, எங்க சின்ன மாமியார், எங்க அம்மா, நானு, எங்க ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டி பர்த்டே கேர்ள் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. மோனிஷ் குட்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான். சின்ன மெனு தான் வந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இட்லி, 1 வடை, கொஞ்சம் கேசரி, சட்னி, சாம்பார் இவ்வளோ தான் பண்ணியிருந்தோம். ஆனா சூப்பரா இருந்தது எல்லாமே. கேசரி கூட நான் தான் பண்ணேன். நல்லா வந்துச்சு. அ ஆனா அத தான் வந்து வீடியோ எடுக்காம விட்டுட்டாரு. இவரு தூங்கிட்டு இருந்தாரு. ஏன்னா காலையில 4 மணிக்கே நாங்க வந்து எந்திச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ ரவைக்கு கேசரி, 2 கிலோ வடைக்கு வந்து பருப்பு, ஒரு 6 கிலோ வந்து மாவு போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது எல்லாமே. ரெடி பண்றதுக்குமே வந்து நாங்க டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பாத்திரம் எல்லாமே எங்க வீட்லயே இருக்கும். அந்த இட்லி பாத்திரம் மட்டும் எங்க அங்கிள் வந்து கடை வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். பெரிய ஸ்டவ்வு, கேஸுமே வந்து எங்க அத்தை வீட்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே பேக்கிங்க்குமே வந்து எங்களுக்கு எந்த அனுபவமே இல்ல. நம்ம டிஃபன் கடையில நார்மலா டிஃபன் வாங்கும்போது பார்க்கும்போது எப்படி பேக் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கேத்த மாரி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேக்கிங் மெட்டீரியலுமே வாங்கின்னு வந்துட்டு பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வயசானவங்க, அதுக்கப்புறமா காலையில வந்து டிஃபன் இல்லாம சாப்பிட முடியாத இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் குடுத்தோம். நாங்களே நேரடியா போய் தான் குடுத்தோம். எங்க பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போல. நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டுமே வந்து எல்லாமே பேக்ல எடுத்து வச்சுட்டு போயிட்டு குடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்க நெறைய வயசானவங்கலாம் எப்பவுமே மோஸ்ட்லி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே போய் குடுத்தோம். அவங்களுமே குடுத்தோனே உடனே வாங்கி பிரிச்சு எங்க கண் எதிர்லயே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து சொல்லிட்டு போனாங்க. எங்க பொண்ணையுமே வந்து நெறைய பேர் வாழ்த்துனாங்க. நல்லா இருக்கணும் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடுத்து முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியில வந்தோம். அப்ப வந்து ஒரு அங்கிள் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ தானப்பா எல்லாருக்கும் டிஃபன் குடுத்தியா?" அப்படின்ட்டு கேட்டாங்க. "ஆமா" அப்படின்னு சொன்னோனே, அ என்ன சொன்னாருன்னா, "உண்மையிலேயே வந்து நீ நல்லா இருப்ப. நீ சூப்பரா இருப்ப." அவர் மனசார வாழ்த்துனாரு. எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுக்கு நம்ம அந்த விஷயம் செய்றோமோ, அது வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்ச மாரி இருந்தது. அடுத்த வருஷமும் வந்து இன்னும் இத விட அதிகமா செய்யணும் அப்டின்ற ஆசை மட்டும் தான் இருந்தது. ஏன்னா, அவர் சொன்ன வார்த்தையும், அவர் சொன்ன டோனும், அவரோட முகமும் வந்து அவ்ளோ பிரைட்டா இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த வருஷம் இந்த வாட்டி 100 பேருக்கு குடுத்தோம். அடுத்த வாட்டி 200 பேருக்கு குடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடக்கணும்.